மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 7.7 ரிக்டரில் பதிவாகியிருக்கிறது இந்த நிலநடுக்கம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. இந்த நிலநடுக்கத்தினுடைய காட்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை தேடும் பணியில் அங்கு இருக்கக்கூடியவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கலாம்னு தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக அரசு தெரிவித்திருக்கிறது? என்ன விவரம்? நகரிலே மிகப்பெரிய கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததை நேரில் காட்டியிருந்தோம். அதன் எவ்வளவு பயங்கரமான முறையிலே கட்டுமானத்தில் இருந்த அந்த 30 மாடிகளுக்கு மேற்பட்ட கட்டிடம் இடிந்து விழுந்தது, அதனால் எப்படி புகை மண்டலம் ஏற்பட்டது என்பதை எல்லாம் நேரில் பார்த்திருந்தோம். அந்த கட்டிடத்தில் மட்டுமே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 90 நபர்கள் சிக்கி இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. பாங்காக் நகரிலே பேரிடர் அறிவிக்கப்பட்டு தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பேரிடர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவ்வளவு கடுமையாக இந்த பூகம்பத்தின் தாக்கம் அங்கே பாதிப்பை உருவாகி இருக்கிறது. 90 நபர்கள் அந்த ஒரு கட்டிடத்தில் மட்டுமே சிக்கி இருக்கிறார்கள் எனவும், மேலும் பல்வேறு இடங்களிலே பாதிப்புகளை கணக்கிட்டு அங்கே யாரேனும் இடிபாடுகளில் சிக்கி இருக்கிறார்களா என்பதை கண்டறியும் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சிக்கியிருக்கும் இந்த 90 நபர்களிலே எத்தனை பேர் உயிரோடு மீட்கப்படுவார்கள் என்பதெல்லாம் இப்போதைக்கு மீட்பு பணியாளர்கள் ஒன்றும் புரியாமல் மீட்பு பணியை தொடங்கி இருக்கும் நிலையிலே போக போகத்தான் தெரியும் என தெரிவித்துள்ளார்கள். கூடுதலாக அங்கே மீட்பு பணிக்காக மோப்ப நாய்கள் மற்றும் இயந்திரங்களை வரவழைக்க வேண்டும். தீயணைப்புத்துறை, காவல்துறை மட்டுமே போதாது, பேரிடர் மீட்பு குழுவினர் போன்றவர்களையும் அழைத்து வர வேண்டும் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் கட்டிடங்களின் பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்து கொள்ளும்படியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நகரம் முழுவதுமே ஏற்கனவே அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலே தற்போது மீட்பு பணிகள் எல்லா இடங்களிலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மிகவும் முக்கியமாக 30 மாடிகளுக்கு மேலான கட்டுமானத்தில் இருந்த அந்த கட்டிடம் இடிந்து விழுந்ததின் பாதிப்பு தான் மிகவும் பெரிய பாதிப்பாக இதுவரை கருதப்படுகிறது. கார்த்திகா, முக்கியமாக அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கணபதி, பொதுவாகவே நிலநடுக்கம் ஏற்பட்டால் உலக நாடுகளில் சுனாமிக்கு அப்புறமாகவே சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இந்நிலையில் இங்க சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கிட்டத்தட்ட 7.7 அப்படிங்கிற ரிக்டர் அளவில் கொடுத்திருக்கிறாங்க. சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதாவது நீங்கள் சொல்வது போல இந்த மாதிரியான பெரிய அளவிலே பூகம்பம் ஏற்பட்டால், அதுவும் இந்த குறிப்பிட்ட பகுதியிலே மயன்மார், பாங்காக், அதாவது தாய்லாந்து ஆகிய இடங்களுக்கு நடுவே கடல் பகுதிகள் அதிகமாக இருக்கின்றன. ஏற்கனவே இந்த பூகம்பத்தின் தாக்கம் மயன்மார் மட்டுமல்லாது தாய்லாந்து, வங்கதேசம், சைனா, இந்தியா என பல்வேறு நாடுகளிலே பரிமாணித்திருக்கிறது. அதன் தாக்கம் உணரப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் உன்னிப்பாக தாய்லாந்து அரசு மற்றும் அருகில் உள்ள நாடுகளின் அரசுகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. இதுவரை அத்தகைய பாதிப்பு குறித்த எந்த தகவலும் இல்லை. ஆனாலும் அப்படி பாதிப்பு ஏற்பட்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக தாய்லாந்து அரசு அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறது. பாதிப்பு ஏற்பட்ட சிறிது நேரத்திலேயே மெட்ரோ சேவைகள் நிறுத்தப்பட்டன. இதை தவிர விமான நிலையம் கூட சிறிது நேரத்துக்கு மூடப்பட்டது. அத்தகைய ஒரு பயங்கரமான தாக்கத்தை அங்கே மக்கள் நேரிலே சந்தித்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் இன்னும் பீதியிலே இருக்கிறார்கள். இதற்கு மேலாக சுனாமி பாதிப்பும் இருந்தால் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதால் அப்படி ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா என்பதும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இப்போதைக்கு மீட்பு பணிகளை முடுக்கி விடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய பிரம்மாண்ட கட்டடங்கள் எல்லாம் நொடி பொழுதில் அங்கு சுக்குநூறாகி இருக்கிறது இந்த நிலநடுக்கத்தால். தொடர்ந்து மக்களும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது. மேலும் வேறு ஏதேனும் பேரிடர்கள் வருகிறதா என்பதை தொடர்ந்து விவரங்களுக்கு மீண்டும் இணைக்கிறோம் கணபதி. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.